நிறைவை இந்த நாளிலே நான் அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வீக சத்தத்தை கேட்பதற்கு பரிசுத்தமுள்ள தேவனின் செவிகளை இருதயங்களை திறந்தருளுவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு பேசுவீராக. அடிமை மறைத்து நல்ல ஆவியானவர் எங்களோடு வெளிப்படுவீராக. அடிமை தரை மட்டும் தாழ்த்துகிறேனப்பா. சுயம் இந்த இடத்திலே வெளிப்படாதபடிக்கு நல்ல ஆவியானவருடைய ஆளுகைக்கு நிறைவாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்துடைய முதல் பகுதி விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிலைமையில ஒவ்வொரு நாளிலும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், வலிகள் என்று சொல்லி மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள், அந்த வேதனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில எதிரிட்டு வருகிற நேரத்துல ஸ்தோத்திரம், அநேகருடைய இருதயத்திற்குள்ளாக சிந்தனைக்குள்ளாக எழும்புகிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுதான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்து சொல்லுவாங்க இல்லையா, தலைவலி போய் பல்லு வலி வந்தது, பல்லு வலி போய் திருக்கு வலி, அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பட்ட காலிலேயே படம் பட்டணமா இருக்கிறதுனால பழமொழி தெரியாதா, கெட்டக்குடியே கெடும் அப்படிம்பாங்க. அதே போலதான் பல நேரங்கள்ல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிலைநிற்க வேண்டும், நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே சிந்தையோடு தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். ஹல்லேலூயா. இங்கே தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஊடாக நீங்கள் நடத்தப்படும் பொழுது, அந்த உபத்திரவம் உங்களை அசைத்து விடக்கூடாது. அசைத்து விடக்கூடாது என்று சொன்னால் அவர் எதை பேஸ் பண்ணி எழுதுகிறார் என்று சொல்லி பார்த்தால், உங்களுடைய ஓட்டத்தை அந்த உபத்திரவம் அசைத்து விடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நிலைநிற்கிற அந்த நிலைநிற்பை உபத்திரவம் என்ன செய்து விடக்கூடாது, அசைத்து விடக்கூடாது. அவன் வசனத்திற்குள் வேறு கொண்டவர்களாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அந்த உபத்திரவத்தின் மூலமாக அசைக்கப்பட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரமாக தேவ ஜனங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அந்த நிலைநிற்பிலே நீங்கள் அசைக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சபைக்கு அவர் அழகான ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென். கன்வென்ஷன்ல நோட்டீஸ் அடிக்கும் போது எப்படி நோட்டீஸ் அடிப்பாங்க, பாவமா? கன்வென்ஷன் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? பாவமா, சாபமா, போராட்டமா, பிரச்சனையா, வியாதியா, ஓடி வாருங்கள். ஸ்தோத்திரம்.
இதை நம்பி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வரும்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை தொடுகிறார், சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுப்பா, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனிய வாழ்க்கையில முதல்ல பார்த்த வார்த்தை என்னது? பிரச்சனையா, போராட்டமா, வியாதியா, இழந்து நிற்கிறீர்களா? ஆமா, ரூம் போட்டு யோசித்து அழகா நோட்டீஸ் எல்லாம் அடிப்பாங்க பாஸ்டர் மாதிரி. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்து அந்த செட்டப்லே, அந்த மைண்ட் செட்லே வருவாங்க. ஆனா உள்ளே வந்த பிறகுதான் ஆவிக்குரிய மண்டலங்களிலே யுத்தங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் அப்பொழுதுதான் எழும்ப ஆரம்பிக்கும். அப்பொழுது அவர்கள் நிலைநிற்க முடியாமல் ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு கூட வந்துவிடக் கூடாது என்கிற கரிசனையோடு கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிற உபத்திரவம் வாழ்க்கையில வரும் பொழுது நீ என்ன செய்து விடக்கூடாது? அசைக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுல பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்துள்ள 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தால சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். 4வது வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். வாசித்திருப்பீங்க, ஆமா, பிரசங்கத்திலையும் கேட்டிருப்பீங்க. இங்க பவுல் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உபத்திரம் வரும் பொழுது நீ என்ன செய்திடக்கூடாதுப்பா? அசைக்கப்படக்கூடாது சொல்லிட்டு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உபத்திரவம் வரும் என்று நாங்கள் முன்பாகவே அறிவித்து விட்டோம். அந்த உபத்திரவம் தான் இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. அப்படி என்றால் உபத்திரவம் தேவ ஜனங்களுக்கென்று நியமிக்கப்பட்டது என்று தீர்க்க தரிசனமாக சபைக்கு பவுல் எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு தீர்க்க தரிசனம் எப்படி வருது? வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீயோ கடன் கொடுக்க மாட்டாய், கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், உன்னை உச்சாணி கொம்புல கொண்டு நிறுத்திடுவார். சில ஊழியக்காரங்க சொல்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்க கிட்ட சிலர் வந்து ஷேர் பண்ணும்போது, ஆத்தாடி இப்படியெல்லாம் பேசுறாங்களா, இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு யோசிக்க தோணுது. ஒரு ஊழியக்காரனாகிடும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சபையில சொல்றாங்களா? உங்க பாஷை கண்டிப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த வசனத்துல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது, உபத்திரமும் வாழ்க்கையில வந்து தான் தீரும். ஆமென். அதற்கு தப்பி ஓட முடியாது. ஆமென். அப்ப நாம புரிந்து கொள்ள, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று ஒன்று எதிரிட்டு வரும் பொழுது இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துல வரணும். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில வரும் என்று தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். சொன்ன பிரச்சனை தான் என் வாழ்க்கையில வந்திருக்குது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்த உடனே ஆமென், யோபுவை போல கர்த்தர் என்ன செய்கிறார்? உடனே அந்த தாட்டு தான் வரும். நான் கேட்கிறேங்க, யோபுவை போல வந்த பிரச்சனையில 1000ல் 1 பங்கு வந்தா நீங்களும் நானும் நிலைநிற்போமா என்பது கேள்விக்குறிதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு 2 பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். அப்ப அவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது, திருமணம் செய்து வைத்தாலும் குழந்தை பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் அவர்கள் தாண்டி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வயிற்றுல குழந்தை வருது, வளர்ந்து 7 மாசம் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வருது. அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வந்தோடனே எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, ஓடி போறோம். ஸ்தோத்திரம். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் சொல்றாங்க, இன்னர் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா டெட் ஆகிட்டே இருக்குது, இந்த உச்ச நேரத்தில் அந்த பிள்ளை இறந்துருவா, குழந்தை இறந்துருவான்னு சொல்றாங்க. சொன்னது போலவே ஒரு 1/2 hourல அந்த பிள்ளை இறந்துச்சா. வயிற்றுல வளர்ந்து கொண்டு இந்த கருவும் இறந்து போயிடுச்சு. பாடி எடுத்துட்டு நாங்கள் ஆம்புலன்ஸ்ல போறோம். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போன உடனே அந்த பெண்ணுடைய தாய் வீட்டுல இருந்து அவ்வளவு வசனத்தோடையும் அவன் கம்பெடுத்து அடிச்சு உடைச்சி, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த பைபிள் எனக்கு வேண்டாம், இந்த சபை எனக்கு வேண்டாம், இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொன்ன பொழுது, நான் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு
வாழ்க்கையில வரும் பொழுது இந்த வசனத்தை நினைவு கூறும். தீர்க்க தரிசனமாக பிரத்யட்சமாக தேவன் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார், நான் வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிப்பேன், வரும். ஒண்ணு புரிந்து கொள்ளணும், வருகிற உபத்திரவங்கள், வருகிற போராட்டங்கள், வருகிற பிரச்சனைகள் நிச்சயமாக நம்முடைய அழிவிற்கு அல்ல என்கிற உறுதி, வைராக்கியம், விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் நம்மை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்குரிய வழியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி காண்பிப்பார். எனக்கு ஊழியம் செய்யறோம், எனக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்தோத்திரம் ஒரு லெவல்ல இருக்கும். அந்த லெவலுக்கு மேல நிச்சயமா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அவருக்கு தெரியுங்க இவனுக்கு இவ்வளவுதான். ஒரு கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? ஒரு மனுஷன் 50 கிலோ பாரத்தை சுமக்கிறதற்கு தகுதி உள்ளவன் சொன்னா, அந்த 50 கிலோவுக்கு அதிகமாக வைத்தான் அவன் என்ன செய்வான், கழுத்து நரம்பு கழுத்து எலும்பு உடைஞ்சி அவன் பாடுபட ஆரம்பித்து விடுவான். உலக மக்கள் அந்த திராணிக்கு மேலான மனிதர்களை சோதிப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ ஸ்தோத்திரம் இவனுக்கு இவ்வளவுதான். அந்த லெவலுக்கு மேல வாழ்க்கையில கர்த்தர் சோதனைய உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் சோதனையின் ஊடாகத்தான் நடந்து வந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை உபவாச ஜெபத்துக்கு வந்த மகனே மகனே உன் பிரச்சனையெல்லாம் மாறும் சொல்லி கர்த்தர் பேசுவான்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஆனா என்ன ஆண்டவரே, எனக்குன்னு நியமிக்கப்பட்டது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதுங்க. இந்த உபத்திரவத்தை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உங்களை என்னை மீட்பதற்காக, அந்த நல்ல ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக சோதனை ஊடாகத்தான் பிதாவினால் நடத்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் சோதிக்கப்படுகிற எவனையும் அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். சோதனைக்குள்ளாக இருக்கிறவர்களை அவர் வெறுக்கவும் மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்தவராய் இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஆமென் சார்ந்து நிற்பதற்கு, ஆமென் நாம் தப்பி பிழைப்பதற்கு, நமக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். இந்த வசனத்துக்கு அதை லிங்க் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் போகாது. இந்த வசனத்துக்கு அதை லிங்க் பண்ணுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடுதான். ஏன்னா உத்தமன் என்று சொன்னால் எதை மீன் பண்ணி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த சோதனையில் அசைக்கப்படாமல் அந்த சோதனையின் மத்தியிலும் கிறிஸ்து இயேசுவில் வசனத்தில் சபையில் நிலைநிறுக்கிறான். பார்த்தீர்களா? அவனதான் சொல்றாரு, அந்த சோதனையை சகிக்கிற மனுஷனை பாக்கியவான், அவன் இந்த பாடுகளின் மத்தியிலே உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்துல நாம நெருக்கப்படும் பொழுது, உலக மக்கள் பார்வையில நாம் சில பிரச்சனைகளுக்கு ஊடாக செல்லும் பொழுது உலகம் நம்மை வித்தியாசமாக பார்க்கும், வித்தியாசமாக பேசும். என்ன சர்ச்சுன்னு போனீங்களே, ஜெபம் பண்ணீங்களே, அல்லேலூயா அல்லேலூயான்னு போனீங்களே, ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்ன கிடைச்சது? பிரச்சனை. எங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. ஆமென். அப்படின்னு தான் உலகம் பேசும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழமான ஆவிக்குரிய ரகசியம் அது மேன்மையானதாக, உலகத்தின் மக்களுடைய பார்வைக்கு ஆமென் அப்பாற்பட்டதாக, வித்தியாசமானதாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாக நமக்கு முன்னறிவித்து இருக்கிறார். அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது தயவு செய்து நான் உங்ககிட்ட அன்போடு கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே என்ன செய்யுங்க கேட்டாங்க. யோபுக்கு மனைவி கேட்டாங்க, ஸ்தோத்திரம், என்னையா கத்தரு, எல்லாம் இருக்கும் பொழுதும் கத்தருங்கிறது, இப்ப எல்லாம் போச்சு. ஆமென். எழும்பி நிற்கிறதுக்கு சரீரத்துல பலம் இல்லை, ஸ்தோத்திரம், நடப்பதற்கு பலம் இல்லை. அந்த நேரத்திலையும் படுக்கையில படுத்துக்கிறதுக்கு என்ன தோத்திரம் பண்ணிட்டு கிடக்குது? அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரும், செத்து போயிடும், நான் விதவையா இருப்பதற்கு கூட ரெடியா இருக்கிறேன்னு சொன்ன பொழுதுதான் யோபு சொல்லுவார், என்னம்மா நீ பைத்தியக்காரி போல பேசுற. ஹல்லேலூயா.
நன்மைகளை மாத்திரமல்ல, சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், சில தீமையான காரியங்களையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த காரியம் என்னவென்றால், ஒரு நாள் இந்த உபத்திரவத்தின் கட்டில் இருந்து என்னை அவர் வெளியே கொண்டு வருவார். உபத்திரவம் என்பது நிரந்தரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனம் சொல்லுகிறது, எத்தனை நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள்? 10 days. ஸ்தோத்திரம். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் அவன் இந்த உபத்திரவத்தின் ஊடாக நடத்தப்படும் பொழுது நாம் ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த உபத்திரவம் கர்த்தரால் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கு நாம் சொல்லுங்க, எதற்கு கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. படிக்கிறோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிப்பை முடிக்கிறாங்க, கோச்சிங் சென்டர் போறாங்க, அதுல பாஸ் ஆகுறாங்க. ஸ்தோத்திரம். வேலைக்கு இன்டர்வியூ போறாங்க, பாஸ் ஆகுறாங்க. பாஸ் ஆன உடனே அந்த கம்பெனில இருந்தோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தோ என்ன கொடுப்பாங்க? ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. என்ன லெட்டர் சொல்லுங்க? அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அவன் இந்த பதவி கொடுக்கப்படுகிறது, இல்லைன்னா இந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இத்தனை மணி நேரம் நீங்க வேலை செய்யணும், உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம், உங்களுடைய காரியங்கள் இதெல்லாம், உங்களுக்கு கிடைக்கிறதான மற்ற காரியங்கள், சலுகைகள் எல்லாம் அந்த லெட்டர்ல இருக்கும். ஸ்தோத்திரம். அதே போல என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவன் ரட்சித்து பிள்ளையாக மாற்றினாரோ, அன்றைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில தந்திருப்பார். நம்ம அதை படிக்காததான் குழப்பம். அந்த லெட்டரை என்ன செய்யல, நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா? கடன் வாங்க போறோம், 150 கையெழுத்து போட சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் என்ன வாங்கியிருப்போம்? லோன் வாங்கியிருப்போம். உங்கள்கிட்ட கேட்கிறேன், 150 இல்லை 250 கையெழுத்துல போட்டு தரோம். யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு லைன் படிச்சு பார்த்துருக்கீங்களா? எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவான், சார் இதெல்லாம் இந்த டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படிமா. கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிருவோம்? இப்போ எனக்கு என்ன கிடைச்சா போதும்? காசு அக்கௌண்ட்ல ஏறிட்டா போதியா? ஸ்தோத்திரம். நான் சில நேரம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது பண்ணும்போது, டே சொத்தெல்லாம் எழுதி வாங்கல, டே கார் லோனுக்கு வந்தான் 150 கையெழுத்து போடணும்னா ஒன்று சொன்னேன், ஏன்னா சொத்தகத்தை எழுதி வாங்குறதுக்குள்ள எங்கேயும் மேட்டர் வச்சிருக்கிறேனே. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம படிச்சு பார்க்க மாட்டோம். அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச அப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? அப்பா பிதாவை அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதனால அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கிடக்கும். அந்த சரத்துக்குள்ள, அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள ஒரு பாயிண்ட கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்காகத்தான் உன்னை நான் நியமித்திருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? ஆம். உன் பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா? ஆம். ஆகவே இந்த அறிக்கையை கேட்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு முதல்ல இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருக்குன்னு நான் முங்கிருக்க மாட்டேன். ஆண்டவரை சொல்றீங்களா? அப்படியே பக்கத்துல இருக்கானுங்க சொல்றீங்களா? நமக்கு குழப்பமே அதாங்க. ஆவிக்குரியவர்களுடைய பிரச்சனை அதான். என்ன ஏதுன்னு ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஸ்தோத்திரம். பிரச்சனைன்னு ஒன்று வந்தவொடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அழகா சொல்லி வச்சிட்டார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, வேதனைகளை, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, இழப்புகளை சகிப்பதற்காகத்தான் உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? என் பிள்ளைய தெரிஞ்செடுத்திருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். இன்னொன்னு புரிந்து கொள்ளணும். என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் தகர்ப்பதற்கு வல்லமை உள்ளவர். இந்த உபத்திரவம் ஏன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு பாயிண்டா நீங்க பைபிள்ல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்ட இந்த உபத்திரவத்தை சகிப்பதற்காகத்தான் நாம் தேவனால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் யோபு சொல்றாரு,
அவர் என்னை கொன்று போட்டாலும். எப்ப சொல்றாருங்க? எப்ப சொல்றாரு? வாழ்ந்து சுகமா இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை பேசுறது ஏதாவது இருக்குது. அவர் பேசுறது பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் அவன் வியாதியோடு படுத்து கிடக்கும் பொழுதுதான் அவர் சொல்ற வார்த்தைகள் நிறைய பைபிள்ல இருக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், அவர் அப்சர்வ் பண்ணிட்டார், அவர் அதை புரிந்து கொண்டு விட்டார். எதை புரிந்து கொண்டு விட்டார்? இந்த உபத்திரவங்களை சகிப்பதற்குத்தான் கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். ஆனா கூட இருக்கிற ஒரே மாம்சமாகிய ஒரே சரீரமாகிய அம்மனிக்கு அதை என்ன செய்யல. எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் சேர்ந்தாதான் லைட் எரியும், ஃபேன் ஓடும், ஆம்பிளிஃபையர் ஆனாலும். அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இணைப்பாரு? கணவன் சில வீட்டில் பிளஸ்ஸா இருப்பான், மனைவி எப்படி இருக்கும்? மைனஸா இருக்கும். பைபிள்ல நிறைய மைனஸ் தான் இருக்குது. தோத்திரம் உங்களை சொல்லுங்க, பைபிள்ல இருக்கிறத சொல்லுங்க. தோத்திரம் ஆரம்பமே அப்படிதான் ஆகிப்போச்சு. சாப்பிடாதன்னு சொன்னாரு, அம்மா பறிச்சு சாப்பிட்டாங்க, மைனஸ். அடுத்த பாருங்க, திரும்பி பார்க்காத முன்னே போயிட்டேன் அப்படின்னா அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? கதை முடிஞ்சது. இன்னொரு அம்மா வந்து சொந்த 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 புருஷனே ஏமாத்துறதுக்கு மகனை வேஷமான வச்சுட்டாங்க. அத்தாடி எப்படிப்பட்ட அம்மா தான் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனா நீங்களும் நல்லவர்கள். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அதனால மைனஸ் ஆம்பளைகள் இல்லையா பைபிள்ல இருக்காங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன மனுஷன் மைனஸ் ஆயிட்டார் திடீர்னு. உலகத்திலே தலை சிறந்த ஞானி மைனஸா மாறிட்டார். சொல்றேங்க, பிளஸும் மைனஸும் தான் ஆமென் இணைக்கப்படும். ஆமென். பாருங்க, ஜாடி பெருசா இருக்குது, மூடி எப்படி இருக்கும்? நான் ஜாடி போலதான் பெருசா இருப்பேன், மூடி வந்து அதை என்ன செய்யாது, அப்படித்தான் சேர்ப்பாங்க. ஆனா நம்ம சொல்றாங்க, என்னையா பேசிட்டு கிடைக்குது, என்ன பேசிட்டு கிடைக்குது? ஸ்தோத்திரம். இப்படித்தான் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, நாம் உபத்திரவத்தின் ஊடாக நடத்தி செல்லப்படும் பொழுது நாம கர்த்தருக்குள்ள வைராக்கியமா விசுவாசமா அவன் நிலைநிற்போம்னு நினைக்கும் பொழுது நாம் நேசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் வந்து அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவரை விட்டு நம்மை பிரிப்பதற்கு ஏதுவாக சில காரியங்களை பேசுவாங்க. சொல்லுவாங்க, உங்களுக்கு போய் இப்படி வரலாமா? ஏதோ பயங்கர நம்மகிட்ட அட்டாச்மெண்டா இருக்கிறது போல. அப்படி யாராவது வந்து பேச வந்தா சீ போ ஏசுவி நாமத்தில் பேயன்னு சொல்லி மனசுக்குள்ள விரட்டுது. பயத்தரம் சொல்லிடுறாங்க, அப்புறம் பக்கத்தில் வர மாட்டாங்க. நான் போனேன் பேயின்னு விரட்டி போட்டா, பிசாசு சொல்லி போட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, ஏசுவி நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அங்க ஸ்தோத்திரம் கவனமா இருக்கணும். மனைவி சொல்றாங்க, எல்லாவற்றையும் கணவனோடு இணைந்து அனுபவித்த அந்த மனைவி சொல்றாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அவன் இந்த இயேசு வேண்டாம், இந்த கர்த்தர் வேண்டாம், இந்த தேவனாம் அவன் ஸ்தோத்திரம் சமூகம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு வேணும். ஏன்னா என்னை கர்த்தர் இதற்காகத்தான் நியமித்திருக்கிறார். எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குமா, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, இதற்கு ஒரு முடிவு உண்டு, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வரும். அந்த நம்பிக்கையோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் உபத்திரவங்கள் வரும் பொழுது இதை சகிப்பதற்கு தான் கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக நியமித்திருக்கிறார். ஆமென். இந்த வாழ்க்கை நம்ம ஊழியம் செய்கிறோம். நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு இல்லையா மகாராசா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி சொல்றவங்க நான் சொல்வேன், அவன் 10 நாள் என் பொசிஷன் இல்லை, ஒரே ஒரு நாள் என் பொசிஷன் வந்து உட்கார்ந்து பாருங்க. அவன் எதுவுமே வேண்டாம் ஓடினீங்க அப்படிமா, அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு அவதூறுகள், சொல்ல முடியாத நெருக்கடிகள், பகிர்ந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட வேதனைகள், அவற்றின் மத்தியிலே நாங்கள் தைரியமா நின்று இந்த வார்த்தையை பேசுறோம்னு சொன்னா நாங்கள் அதை புரிந்து கொண்டோம். ஏன் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? முதலாவது பிள்ளையாக மாற்றுகிறார், இரண்டாவது ஸ்தானாதிபதிகளாக எங்களை மாற்றுகிறார். முதல்ல பிள்ளை, இரண்டாவது ஸ்தானாதிபதிகளாக ஊழியர்களாக எங்களை கர்த்தர் ஏன் மாற்றுகிறார் என்றால் புரிந்து கொள்வார்கள்.
எந்த உபத்திரவத்தின் மத்தியில் நிலை நிற்பார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியர் செய்கிற பகுதியில் ரொம்ப கடினமான பகுதிங்க. இல்லை ஸ்தோத்திரம். அவன் சபை எதிர்ப்பாளர்கள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் 2003ஆம் ஆண்டு சபை ஆரம்பித்து அந்த இடத்துல போய் ஒரு வீடை வாடகை எடுத்து அந்த வீட்டில் குடியிருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து அந்த வீட்டு கதவை திறக்கும் பொழுது சிலர் வந்து சொன்னாங்க, இந்த ஊரில் நீ ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஊர் ரொம்ப கடினமான ஊர். உங்களுக்கு முன்பாக அந்த எத்தனையோ ஊழியர்களை விரட்டி இருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், காயப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இளமையா இருக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸா இருக்கிறீங்க, கை குழந்தையோட வந்திருக்கிறீங்க, தயவு செய்து இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில தான் கர்த்தரைகளை கொண்டு நிறைந்திருத்தினார். அவன் சந்தித்த போராட்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஸ்தோத்திரம் வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், ஏன் ஆண்டவரே இந்த பாதை என்று சொல்லி ஒரு நாள் கூட கர்த்தரிடத்துல கேட்டதில்லை. அதனால தான் கர்த்தர் அந்த இடத்துல எங்களை நிலைநிறுத்தி சொந்த இடத்தை கொடுத்து சொந்த ஆலயத்தை கொடுத்து எந்த ஜனங்கள் எங்களை புறக்கணித்தார்களோ, எந்த ஜனங்கள் எங்களை துரத்த நினைத்தார்களோ, எந்த ஜனங்கள் எங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு இந்து வீட்டில் எங்க ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எங்களுக்கு அழைப்பதில் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் அதே மக்கள் எங்களை துரத்த எத்தனித்தார்கள். அதே ஜனங்கள் பெட்டிஷன் பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க. அதே ஜனங்கள் எப்படி இந்த பாஸ்டர் மிரட்டிடணும் அடிச்சிடணும்னு சொல்லி ஊர் கூட்டம் கோயில்ல போட்டு தீர்மானம் பண்ணினவர்கள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கிருபையினாலே அவன் எந்த பாஸ்டர்னு சொல்ல முடியாத அளவுக்கு கட்டளை கடைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன். ஃபங்க்ஷன் போயிருக்கும் நானே மகளும் போகிறோம். மகளும் போகும்போது ஸ்தோத்திரம் போட்டு அது ஒரு இந்து குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன். அங்கே ஒரு 7-8 சகோதரிகள் நின்றாங்க. என்னிடத்துல நல்ல பட்சமாய் அன்பாய் பழகுகிற சகோதரிமார்கள். ஸ்தோத்திரம் என் மகளுக்கு முகத்தையும் பார்த்த உடனே அப்படியே சிரிக்கிறாங்க. எங்க பாஸ்டர் வந்துட்டார், எங்க பாஸ்டர் வந்துட்டார். கூட இருக்கிற இந்துக்கள் ஓ பாஸ்டரா, ஓ பாஸ்டர், ஆமா எங்க பாஸ்டர். அவங்க சர்ச்சைக்கு இதுவரை வந்ததே கிடையாது, இதுவரைக்கும் சர்ச்சை கூட வந்ததே கிடையாது. என்ன சொல்றேன், ஆமா எங்க பாஸ்டர், எங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருப்பார் தெரியுமா. அதே ஜனங்கள் தான் கல்லை எடுத்து எங்கள் மேல் வீசினார்கள். கல்லெடுத்து வீசுவது என்பது உபத்திரவம், நெருக்கடி, வேதனை. அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, சகித்தோம். இப்பொழுது அவர்களை பட்சமாக கத்தர் மாற்றி இருக்கிறார். அதுபோல பண நெருக்கடி சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப காரணமாக பேசிட்டு வந்தோம். ஸ்தோத்திரங்க. மகளுக்கு திருமணம் ஒழுங்காகிவிட்டது. 12 நாள்ல திருமணம் நடத்தணும். ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். யாரும் நம்ப மாட்டாங்க. இன்விடேஷன் வாங்குறது என்ற காசு கிடையாது. நான் இருக்கிற அந்த செட்டப்பை பார்த்து நம்புவீங்களா நீங்க? கத்தரைகளுக்கு தந்திருக்கிற ஆலயத்தை நீங்க வந்து பார்த்தாலும் சரி, கத்தரைகளுக்கு கொடுத்திருக்கிற வீடை பார்த்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பொய் சொல்றான்னு சொல்லுவீங்க. ஸ்தோத்திரம். இப்ப வேணாலும் பேங்க் பேலன்ஸை மட்டும் ஓபன் பண்ணி காட்டுறேன், எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு. ஸ்தோத்திரம். ஒய்ஃபுக்கு போன் பண்ணி அம்மா பஸ்ஸுக்கு ₹2 எல்லாம் கொஞ்சம் புரட்டி போட்டு விடுனே, அதை வச்சு தான் போகிறேன் ஊருக்கு. ஆமா, நெருக்கடி தான் பாருங்க, நெருக்கடி தான். நான் ஒன்று சொல்றேன், ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலை மேல கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ₹12 லட்சம் செலவு பண்ணி திருமணத்தை மகளுக்கு அழகாக நடத்தி கொடுத்தார். ஒரு பைசா கடன் இல்லை. ஸ்தோத்திரம். 1.25 லட்சம் மீதி வந்தது. உங்களுக்கு தான் பொறாம தான் உட்காந்து பார்க்குறேன். நீங்க சொல்றீங்க, நீங்க மாஸ்டர், அதனால உங்களுக்கு வரவும் போறவெல்லாம் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, சோதனை எல்லாம் சகிச்சு அவரு சுகம் ஆயிட்டாரு. இப்ப நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஆட்கள் வர்றாங்க. வந்தவங்க எப்படி வந்தாங்களா, நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போவோம், 1/2 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு போவோம், 1/2 கிலோ திராட்சை வாங்கிட்டு போவோம். அன்னைக்கு யோபு பார்க்க போனாலும் எப்படி பண்ணாங்களா சொல்லுங்க. ஒன்றும் வெளி தேவ பிள்ளைகளுக்கு அப்படிதான் கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிற ஊழியக்காரங்கனால கொடுத்தாங்க, இல்லை இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். ஹல்லேலூயா. அதுபோல என் மகளுக்கு 2வது பிரசவம் வருது. பிரசவம் வரும்போது 7 மாதம் முடியும் போது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், பிளட்ல ஒரு ப்ராப்ளம். உடனே குழந்தை எடுக்கணும், ப்ரீ மெச்சூர் பேபி. டாக்டர் சொல்றாங்க உடனே பேபி எடுக்கணும். 40 days இன்குபேட்டர்ல வைக்கணும். ஒரு 20 lakhs ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா டாக்டருக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லி. ஏன்னா போகும்போது கம்பீரமா தான் போகும். ஸ்தோத்திரம். எந்த இடத்துலையும் நம்ம
இல்லைங்கிறத என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். உங்கள்கிட்ட சாட்சி தான் சொல்றோம், உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போறது சொல்லல. ஆமா, ஓகே டாக்டர் அப்படின்னு என் கையில வேற 7000 ரூபாய் இருக்குது. மகளை ட்ரீட்மெண்ட் பிரசவம் பார்க்கறது ஒரு ஆஸ்பத்திரி, பேபியை கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது இன்னொரு ஆஸ்பத்திரி. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை டாக்டர்கிட்ட சொல்லி, டாக்டர் பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணும்போது காசு தரேன், இடம் என்ன செய்யக்கூடாது. ஓகே பாஸ்டர் அப்படின்ட்டாங்க. குழந்தைய கொண்டு போயாச்சு, குழந்தைய கொண்டு போய் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு. என்ஐசியூல பேபியை வச்சாச்சு. அங்கேயும் சீஃப் டாக்டரை போய் பார்த்தேன், பெரிய ஆஸ்பத்திரி. மற்றவங்களுக்கு அந்த அனுகூலம் செய்வாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் போய் டாக்டரை பார்த்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்படி என்னுடைய பேர குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்கிறேன், ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பாஸ்டர் அப்படின்னாங்க. சொன்னேன், இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எனக்கு பில் கொடுங்க, இடையில எந்த காசும். ஏன்னா ஹாஸ்பிட்டலை பொறுத்த மட்டும் டெய்லி உள்ள பில்லை என்ன செஞ்சுருவாங்க, செட்டில் பண்ணிடணும். ஓகே பாஸ்டர் நான் ஆஃபீஸில் சொல்லிடுறேன்னாங்க. ஸ்தோத்திரம் நான் ஆண்டோட ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். 40 நாள் வைக்கணும்னாங்க, பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னாங்க. ஒரு ட்ரிப்பு பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 23,800 ரூபாய். ஒரு நாளைக்கு குழந்தைக்கு என்ஐசியூவில் வைக்கிறதுக்கு 25,000 ரூபாய். இது போக மற்ற காரியங்கள். மகளுக்கு ஸ்தோத்திர சிசேரியன் பண்ணி பேபி எடுத்திருக்குது, அங்கே அவளை ஐசியூவில் வச்சிருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் பல லட்சம் தேவை. ஆண்டவர் சம்பளத்தில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க. அவங்க ஊழியக்காரன் பில் முடிச்சு போகும்போது தரையும் சொல்லியிருக்கிறேன், வெட்கப்படக்கூடாது. ஆமென். அந்த 2 அற்புதம் செய்தாரு. ஜெபத்தை கேட்டாரு. 40 நாள் அல்ல, 8 நாள்ல என் பேர குழந்தை என்ஐசியூல என் கையில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. உள்ள வேலை பார்த்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பாஸ்டர் நாங்கள் இப்படி ஒரு அற்புதத்தை எங்க கண்ணால, எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல, எங்க அனுபவத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லை. 8ஆவது நாள் டைரக்டா இந்த என்ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறோம். 1 வீக் நாங்கள் 40 நாள் முடிந்த பிறகு 1 வீக் பேபியை வார்டில் வச்சு ரூம்ல வச்சு அப்சர்வேஷன் பண்ணி தான் விடுவோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இது கர்த்தர் செய்த முதல் அற்புதம். 2வது அற்புதம், 3.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு, 10 பைசா கடன் வரல. நல்ல ஆண்டால் நமக்கு ஏன் என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் நெருக்கடி வரும் பொழுது பிசாசும் மனிதர்களும் சில சிந்தனைகளை கொண்டு வருவாங்க, சில வார்த்தைகளை நமக்கு நேராக கொண்டு வருவாங்க. நம்ம தடுமாறிடக்கூடாது. இதை சகிப்பதற்குத்தான் கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னா மற்றதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். வெட்கப்பட விட மாட்டாருங்க. கஷ்டத்துக்குள்ள நீங்க இருக்கலாம், நெருக்கடிக்குள்ள இருக்கலாம். எப்படி இதை சமாளிக்க போறோம், எப்படி இந்த காரியத்தை முடிக்க போறோம், எப்படி இந்த காரியம் நடத்த போகிறது என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கலாம். அந்த தடுமாற்றத்தை மாற்றுவதற்கு தன் கர்த்தர் இந்த நாள் என்ன கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள இந்த வார்த்தை வேணும் சொல்லி அவர் அறிந்தபடி என்ன இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. எந்த தேவைகளோடு நீங்கள் இருந்தாலும், எந்த நெருக்கடிகளுக்குள்ள நீங்க இருந்தாலும், ஒன்ன மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இதை சகிப்பதற்கு தன் கர்த்தரை நியமித்து இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். நாம என்ன பண்றோம்னா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே, முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே கர்த்தாவே. அவர்கிட்டே கேட்கறேன், நான் என்ன பண்ண போறேன், நீ உனக்கு முடிஞ்சதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசாம பார்த்துட்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கூட நான் நிற்கிறேன். என் தகப்பன் நீர் மாத்திரமே, நீங்க பார்த்துக்கிடுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. ஏன்னா அவர் சொல்றாரு கர்த்தருமே வசனம் தெரியுமா? எத்தனை பேர் அதை அந்த வசனத்துக்குள்ள அர்த்தத்தின்படி இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை அவர் உலகத்தில் உள்ள கஷ்டத்தெல்லாம் அவர் சுமந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல என் பாரத்தை அவருக்கு மேலே கொண்டு வைக்கணும். சில விசுவாசம் இருக்கிறாங்க பாருங்க, 10 நாள் சொல்லாம இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. திடீர்னு யாராவது சொல்லி கேட்டு அறிஞ்சு போன் பண்ணா, உங்க பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதான்னு சொல்லி என் பிரச்சனை அடுத்த நபர்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனால் பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நானும் அவங்க பக்கத்தில் படுக்க போறேன் இல்லையே. ஒரு வார்த்தை ஜோ பண்ண கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார் இல்லையா? அதுக்கு தானே சொல்றோம் காரியத்தை. அதே போல கர்த்தர் மேல் வாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார், ஆதரிப்பார். இந்த எண்ணம் நமக்குள்ள வரும். பாரத்தை என்ன செய்ய அவருக்கு மேல சகிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓகே, பட் நாம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு சுமக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால புரிந்து கொள்ளுங்க. அடுத்தால பாருங்க, அடுத்தால பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள 5, 6, 7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
இந்த உபத்திரவத்தை ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்? இந்த உபத்திரவத்தில் ஏன் நீங்க அசைக்கப்படாது இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பவுல் போல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நாம் கனி உள்ளவர்களாய் மாறுகிறோம். எப்படி மாறுறோம் சொல்லுங்க? என்ன கனி? ஆவியின் கனி. மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் உபத்திரவத்தின் ஊடாக நடத்துகிறார் என்று சொன்னால் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் என்னை கனி உள்ள ஒரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆவியின் கனிகள் என்று சொல்லி ஆமென் கலாத்தியர்கள் நிருபத்தில் அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த கனி உள்ள இருக்குது, பட் அது வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நாம நசுக்கப்படணும், நாம ஒடுக்கப்படணும், நாம நெருக்கப்படணும். நெருக்கங்கள் வர வர வரதான் உள்ள இருக்கிற அந்த கனி என்கிற சுபாவம் வெளிவர ஆரம்பிக்கும். ஒலிவ மரத்தின் விதை என்ன செய்யப்படணும்? இடிக்கப்பட்டால் ஒழிய அந்த ஒலிவ மரத்தின் விதையிலிருந்து தேவனுக்கு பிரயோஜனமாய் குத்து விளக்குகளை எரியப்படுகிற எண்ணெய் என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி நமக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா கர்த்தர் நம்மை சில உபத்திரவத்தின் ஊடாக நடத்தித்தான் ஆக வேண்டும். ஆரம்ப விசுவாசிகள் உபத்திரவங்கள் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நாகர்கோவில்காரங்க யாராவது தெரியுங்களா? கன்னியாகுமரி வெப்ராணம்னு சொல்லுவாங்க. இந்த டென்ஷன் சொல்றோம் இல்லையா, டென்ஷன் அப்படின்னா எங்க ஊர் பாசம் வந்து வெப்ராணம். வெப்ராணம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஐயோ என்ன செய்யப்படுது என்ன செய்யப்படுது இந்த படப்படம் போறது இல்லையா, அதுக்கு பேர் தான் வெப்ராணம். அந்த வெப்ராணம் ஸ்தோத்திரம் முதல்ல இருக்கும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் கிராஜுவலா வளர 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 எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்னதான் நடக்கும் பார்த்துருவோமே. இதுதான் வளர்ச்சி. பொறுமை. முதல்ல நம்ம அவன் மனம் பதறி சில வார்த்தைகளை பேசிடுவோம், சில காரியங்களை செய்துவோம் அந்த நெருக்கங்கள் வரும் பொழுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 பொறுமை. பைபிள் சொல்லுது, உபத்திரவம் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பொறுமையை கொண்டு வருகிறது. ஆமென். ஆரம்ப காலத்துல நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது அவ்வளவு கரடு முரடான ஒரு மனுஷன். என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எதுக்கும் கோபப்படுறது, எதுக்கும் முன்னால வந்து நிற்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் எனக்குள்ள இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்தின் பாதையிலே பல நெருக்கங்களின் ஊடாக நடத்தும் பொழுது நான் நம்புறேன், எனக்குள்ள இருந்த அந்த குணம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80-90% வெளியே போயிடுச்சு. ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர். நாங்கள் 6 பேர் மொத்தம் 5 பேர், 2 ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 3 தங்கச்சி. என்கிட்ட எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூட பிறந்தவங்களும் சரி பக்கத்தில் இருந்து பேச மாட்டாங்க. அவ்வளோ நல்லவன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வாய் பேசாது, கைதான் பேசும். அப்படி இருக்கு. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமென். ஊழியத்துக்கு அழைச்சி கர்த்தர் அந்த பாதையில நெருக்கத்தின் மேல் நெருக்கம், மன நெருக்கடி, வியாதி, பிரச்சனை, அவமானங்கள், நிந்தைகள், அவப்பெயர்கள், ஸ்தோத்திரம் இன்னும் நிலைநிற்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் வர 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 கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து பொறுமையை எனக்கு ஆண்டவர் எனக்கு தந்துட்டார். அந்த கனி எனக்கு கொடுக்க வைத்து விட்டார். ஆமென். முறை சபை ஆராதனை நடந்துட்டு போது பக்கத்தில் உள்ள அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க பக்கத்தில். அவன் ஷீட்டு போட்டிருந்தோம், இவ்வளோ பெரிய கல்லத்துக்கு வீசிட்டு ஆராதனை நடந்துட்டு பொழுது ஸ்தோத்திரம் நேராக வெளியே வந்து இப்படியே எட்டி பார்த்தேன். கண்ணை தூக்கி போட்டு கெட்ட வார்த்தைன்னு சொன்னா ஆமென் காது கொடுத்து கேட்க முடியாது. எங்க ஊர் கெட்ட வார்த்தை வித்தியாசமா இருக்கும், உங்க ஊர்ல கெட்ட வார்த்தை வித்தியாசமா இருக்கும். சரியா? ஆமென். அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினேன். அப்படியே எட்டி பார்த்தேன். அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சேன். உள்ள போயிட்டேன். அவனுக்கு பயம் கொடுத்துட்டு, என்னடா சண்டைக்கு வருவான், கேஸ் கொடுப்பான்னு பார்த்தா சிரிச்சுட்டு போறான். ஊமா கள்ளனா இருப்பானோ. அன்னைக்கு என் முகத்துல முடிக்கிறத விட்டவன் தான் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆகுது. என் முன்னால் என்னங்க வர மாட்டேன்.
நான் சிரிச்சது அன்புனால பொறுமையினால சிரிச்சேன். இப்போ அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போ தங்கச்சி தம்பி குடும்பம் அண்ணா குடும்பம் எல்லாம் வருஷத்துக்கு 2 முறை நான் ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும். கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீஸ் எங்கள் கூட தான் இருக்கணும். ஆமென். அந்த ஆனுவல் லீவுக்கு எங்கள் கூட தான் இருக்கணும். வந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். வரும் பொழுது என் தங்கச்சி மாரெலாம் உட்காந்து என் மனைவிட்ட பேசுவாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொன்னாங்க, அண்ணனுக்கு முந்தின சுபாவம் இருந்திருக்குன்னு சொன்னால் உங்கள் வீட்டு வாசல் படி பக்கமே நாங்கள் என்ன செய்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பொறுமையை தந்திருக்கிறார். அந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில வரணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன வேணுங்க சொல்லுங்க. உபத்திரவத்தின் ஊடாக நடத்தப்படுகிறாரோ. அடுத்தல விசுவாசம். உபத்திரம் நம்ம வாழ்க்கையில எதை கொண்டு வரும்? ஆரம்பத்துல உபத்திரம் வரும்பொழுது ஐயோ 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 ஐயோங்கிற எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் விசுவாசம் வைக்குமா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தோடனே கண்டிப்பா இயேசுமாயில விடுதலை தருவாங்க, கண்டிப்பா இந்த காரியத்தில் அற்புதம் செய்வாங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்துருவாங்க. கொஞ்சம் விசுவாசம் வெளியே கத்த கொண்டு வந்துருவார். அப்படியே படிப்படியா கொண்டு வர 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 அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விருத்தி அடைய ஆரம்பிக்கும். விருத்தி அடைய ஆரம்பிக்கும். அந்த விருத்தி அடையும் பொழுது அது ஒரு கனியாக வெளிப்படும். அதுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம். அன்பு. ஆவின் கனிகள் என்னது? அன்பு. உபத்திரவத்தின் ஊடாக நடத்தப்படுகிற ஒரு மனிதன், நான் நம்புறேன், நான் சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன், அன்பினால் நிறைந்தவனாய் மாறிவிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதுக்கு பைபிள்ல இருந்தா சொல்லுவேன். ஸ்தோத்திரம். யோபுடைய மனைவி அவன் படுத்து நடக்கும்போது என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து வெட்ட புருஷனே என்ன சொல்றாங்க? செத்து போட்டாங்க. ஸ்தோத்திரம். பாலம் கண்டு செல்லுகிறது. அந்த யோபுவை கர்த்தர் சந்திக்கிறார். யோபுடைய முகத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதுக்கு பிறகு யோபுடைய வாழ்க்கையில மாற்றம், நல்ல சரீரம், நல்ல ஆசீர்வாதம் எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. ஸ்தோத்திரம். ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போங்க. எல்லாம் வந்தாச்சு. இப்போ உடம்புக்கு என்ன வந்தாச்சு? நல்ல ஸ்ட்ராங் பாடி வந்தாச்சு. ஸ்தோத்திரம். முன்னால இப்போ யார் இருக்கிறார்? எத்தனை பேர்? அதே உதாரணத்துக்கு திருமணமான 5 பேர். எத்தனை பேர் ஆண்டவரே நோ ப்ராப்ளம், இதே மனைவி கூட நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் ஏற்றுக்கணும்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அன்னைக்கு படுத்த படுக்கையா இப்பவா அப்பவாடு கிடக்கும்போது சொன்ன வார்த்தை தான் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்பினால் நிறையப்பட்ட அந்த யோபு அந்த மனைவியை நேசித்து அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து அந்த மனைவிடத்தில் முழுமையான அன்பை வெளிப்படுத்தினபடினால்தான் பைபிள் சொல்லுது மறுபடியும் 10 பிள்ளைகளை சேர்ந்துட்டாங்க. ஆமென். அப்போ உபத்திரம் வந்ததுனால தான் அவர் எதை வெளிப்படுத்துறாரு? அன்பை வெளிப்படுத்துறாரு. நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வரும்பொழுது ஆரம்பத்தில் கஷ்டம், ஆரம்பத்தில் கோபப்படுறோம். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. கஷ்டம் வரும்பொழுது அவன் பண நெருக்கடி வந்துட்டுன்னு வைங்களேன். ஒரு குடும்பத்தை நடத்துகிற தலைவனுக்கு பண கஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னா புரிந்து கொள்ளலாம். அவன் ஸ்தோத்திரம். அந்த வெறி பிடிச்ச நாய் போல இருப்பாங்க. மனைவி பக்கத்தில் வர முடியாது, பிள்ளைகள் வர முடியாது, யாரும் வர முடியாது. அது அனுபவம், அதாவது ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி வரதுக்கு முன்னால்தான். ஆவிக்குரிய முதிர்ச்சி அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டான்னு வைங்களேன். சுபாவால் என்ன செய்வீங்க? எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பொறுமை, இந்த நிதானம், இந்த அன்பு, இந்த விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சுபாவங்களும் நம்ம வாழ்க்கையில் அந்த கனியாக வெளிப்படணும்னு சொன்னா நான் சொல்றேன், உபத்திரவத்தின் ஊடாகத்தான் நடத்தப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஏன் இந்த காரியத்திற்கு உபத்திரவங்களை சகிப்பதற்கு நியமித்திருக்கிறார் என்கிற கேள்வி எழும்பும் பொழுது என்னை கனிவுள்ள ஒரு மரமாய் பார்ப்பதற்காக. இப்ப வர்றோம், ஏற்றுக்கொள்றோம், ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அபிஷேகம் பண்றோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அது ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருப்பதற்கு வாய்ப்பு ஒரு 99% குறைவு. ஏன்னா எல்லாம் நிறைவா இருக்குது. எல்லாம் நிறைவா இருக்குது. நிறைவா இருக்கிறதுனால
ஸ்தோத்திரம், அநேகர் ஆண்டவராகிய தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆகூர் எழுதுவார்கள் நீதிமொழிகள்ல, ஸ்தோத்திரம், எனக்கு ஒண்ணுமே இல்லாம போய் நீர் யாருன்னு சொல்லி நான் என்ன செய்திடக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. எல்லாம் எனக்கு வந்தும் நீர் யாருக்கு நான் கேள்வி கேட்கக்கூடாது அப்படி அந்த அர்த்தத்தில் எழுதுவார். அதே போல நம்ம வாழ்க்கையில் நம்மை உருவாக்குவதற்கு தான் ஆவிக்குரிய ஒரு ஸ்தோத்திர ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்மளை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த உபத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பைபிள் வசனத்திலே வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல. புடமிடுகிறதுன்னு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க? புடமிடுதல் என்ன? உருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்த புடமிடுதல் அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அந்த பொன்னா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும், அதில் இருக்கிற கழிப்புகள் வேஸ்ட். ஏன்னா கோலார் தங்க வயல்ல கேஜிஎஃப்ல வெட்டி எடுக்கிறாங்க கோல்ட. வெட்டி எடுக்கிறத கொண்டு வந்து அப்படியே வச்சா நம்ம கூட எடுக்க மாட்டோம். அது கூட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வரும்பொழுது நாம அதே பழைய சுபாவங்களோட தான் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் அவனுடைய அன்பு. உலகம் ஏற்றுக்கொள்ளல, குடும்பம் ஏற்றுக்கொள்ளல, ஒரு கெட்ட மனிதனை உலகம் ஏற்றுக்கொள்ளல, குடும்பம் ஏற்றுக்கொள்ளல, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல, யாருமே ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். உள்ள கொண்டு வர்றாரு, உருவாக்க ஆரம்பிக்கிறார். உருவாக்க கொஞ்சம் பல விதங்களை உருவாக்குகிறார். அதுல வேதம் இந்த உபத்திரம். உருவாக்க நமக்குள்ள இருக்கிற கெட்ட சுபாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா என்ன செய்யுது, அந்த சுத்திகரிப்பின் ஸ்டேஜஸ். எடுத்த உடனே தங்கமா மாறாது. பல கட்டங்கள்ல அது மாறிதான் ஷோரூமுக்கு வருது, பழம் இருக்குது. அதுக்குதான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்த்துருக்கோம். கரட உறவுகள் எல்லாம் மாறும். பைபிள் சொல்றாங்க, கல்லான இருதயத்தை உனக்குள்ள இருந்து, கல்லான இருதயத்தையே நான் சதையுள்ள இருதயமாக மாற்றுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு சொல்லுங்க. அப்ப அங்க ஒரு ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கடினமான பாதை தான். புரியுதா உங்களுக்கு? நார்மல் டெலிவரியும் சொல்லுங்களேன், எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. எனக்கு சொன்னதுன்னு தெரியும். நார்மல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் 100% என்டையர்லி டிஃபரெண்ட். அப்ப அது உடம்பு செட்டில் ஆகி வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும். அதே போலதான் கல்லான இருதயத்தை உள்ள இருந்து பிடிக்க என்ன செய்யறாரு, அறுத்து எடுத்து தூரம் போட்டு அதுக்கு பிறகு அவர் விரும்புகிற திவ்ய சுபாவெல்லாம் நிறைந்த ஒரு இருதயத்தை உள்ள வைக்கிறாரு. அந்த ப்ராசஸ் தான் உபத்திரவம். கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை வச்சு என் ஆவிய உனக்குள்ள என்ன செய்வேன், ஊத்துவேன். நீ வேறு மனிதனாவா? நம்மள அப்படி மாற்றணும்னு விரும்புறார். பைபிள் அப்படி சொல்ற, நீங்கள் எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே உலகத்திலிருந்து நான் உங்களை என்ன செய்து விட்டேன், வேறு பிரித்து விட்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்மளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக, வேறுபாட்டின் அனுபவத்தில் கொண்டு வருவதற்கு தான் இந்த உபத்திரவங்கள். இந்த வேறுபாட்டின் அனுபவத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா கனி வெளிப்படணும். அடுத்தால ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அதே ஆமென். ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்தில் நீங்க படிக்க வேண்டாம், குறித்து வைக்கிறவங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உபத்திரவத்தின் மத்தியில அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள் தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் எழுதுறாரு, திருவசனத்தை என்ன செய்தீர்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஏன் இந்த உபத்திரவம் தெரியுமா? இந்த வசனத்தை எல்லாம் நாம ஏற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அடுத்த அவர் எழுதுறாரு, இவ்விதமாய் தெசலோனிக்கே சபையராகிய நீங்கள் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள். அப்ப நம்மளை ஒரு ரோல் மாடலா மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாங்க, ஒரு அடையாளமா கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புறாரு. எத்தனை ஆசை சொல்லுவாங்க. ஆண்டா நாங்கள் வரும்போது கூட ஒரு சாதுவை பற்றி பேசிட்டு வந்தோம். சாது இயேசுதாசன் ஐயா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிருபாசனம் சபைகளுடைய ஸ்தாபகர். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஊழியக்காரங்க அவரை போல இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது கடினமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். 6 மாதம் ஸ்தோத்திரம் தண்ணி ஆகாமல் எதுவும் எடுக்காம
மலையில போய் தனித்திருந்து தேவ சமூகத்தில் உருவாடி கொண்டிருந்தார். மோசே கூட எத்தனை நாள் தான்? 40 days. இயேசு கிறிஸ்து எத்தனை நாள்? 40 நாள். இவர் எத்தனை நாள் இருந்தாரு? 6 மாதம் 160 நாட்கள் இருந்த பொழுது கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு ஞான திருஷ்டி வரத்தை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஞான திருஷ்டி வரத்தை கொடுத்தார். ஞான திருஷ்டி வரத்தினால் நிறையப்பட்ட அந்த தேவ மனிதர், இப்ப நான் போறேன் வைங்களேன், என் பேர் என்ன, என் அப்பா பேர் என்ன, என் அம்மா பேர் என்ன, நீ இப்படி இருக்கிற, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த, இனி இப்படி இருக்க போற, எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ அந்த தேவ மனிதன் பார்க்கிற யாவருக்கும் ஒரு ரோல் மாடலாக கர்த்தர் மாற்றினார். இப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை எப்படி மாற்ற விரும்புறாரு? மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். அப்ப அந்த அடையாளமா நம்ம மாறணும்னு சொன்னா எந்த பாதை நமக்கு அவசியம் இல்லை. இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்றாரு, அகாயாவில் உள்ளவர்களுக்கும் மக்கேதோனியாவில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் அடையாளமாக மாதிரிகளாக மாறிவிட்டீர்கள். நம்மளை குறித்தும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக மாறணும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ ஒரு இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ பாடணும், ஆராதிச்சோம், ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தோம், ஏதோ காணிக்கை கொடுத்தோம், ஏதோ ஊழியத்துக்கு உதவி செய்தோம், ஏதோ அப்படி அல்ல. மாடல் எப்படி மாற விரும்புறாரு? உங்களை குறித்து மற்றவங்க சொல்லணும், வாழ்ந்தா இவங்களை போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அந்த ஒரு முத்திரை நம்மேல் விழ வேணும்னு சொன்னா உபத்திரவம் தான் வழி. இந்த சபையில் ஒரு பிள்ளை வந்தாங்க, இந்து பிள்ளை, ஸ்தோத்திரம். நாங்கள் குடியிருந்த ஆரம்பத்தில் குடியிருந்த வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் தான் அவங்க வீடு. இந்து மார்க்கத்திலேருந்து அந்த வீட்டுக்கு வந்தாங்க, ஸ்தோத்திரம். என் மனைவி நான் பேசும் பொழுது சொல்லுவாங்களே, பைபிள் வாசிங்க, ஒரே வார்த்தை பைபிள் வாசிக்கிறவங்கன்னு சொன்னாலோ சர்ச்சுக்கு வாடி கூப்பிடுறதா இருந்தாலும் எங்கள் வீட்டு நடைமுறை என்ன செய்யலாம், நீங்கள் வரக்கூடாதுட்டாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ட்டாங்க. ஜோப் பண்ணோம், சில நாட்கள் சென்றது, சில வருடங்கள் சென்றது. ஸ்தோத்திரம். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறா, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறா, அண்ணே நான் சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்டேன். சர்ச்சுக்கு வர்றான். சர்ச்சுக்கு வந்து நம்ம பைபிள் வாசிக்கிறா, ஜெபிக்கிறா, ரட்சிக்கப்படுறா, ஞானஸ்நானம் எடுக்கிறா, அபிஷேகம் பண்ணப்படுறா, கர்த்தருக்கு முன்பாக உத்தம சாட்சியாக வாழ ஆரம்பிக்கிறா. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சாட்சி. திடீரென்று சரீரத்தில் ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதி என்னன்னு சொல்லி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். கடைசி கட்டத்தில் தான் பல விதமான மெடிக்கல் செக்அப் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வியாதி லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் வரும், இந்த வியாதி வந்தால் மரணம் நிச்சயம் அப்படிங்கிறாங்க. உடம்பெல்லாம் உருக்குலைந்து போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். அது என்ன வியாதி அப்படின்னு சொன்னால், உள்ளே இருக்கிற ரத்த சிகப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் ஸ்தோத்திரம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவன் வைரஸ்ல என்ன செய்வான், வைரஸோடு யுத்தம் பண்ணி அந்த எதிரான வைரஸ்களை தான் கொன்று. காய்ச்சல் வந்துன்னு சொன்னால் அந்த காய்ச்சலுக்கு ஏதுவான வைரஸை இந்த அணுக்கள் தான் என்ன செய்யும், உள்ள ஒரு ஃபைட் பண்ணி அழிச்சிடும், காய்ச்சல் சரியாகும். இப்படிதான் ஒவ்வொரு நோய். ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த வெள்ளை அணுக்கும் ரத்த அணுக்கும் இடையில சண்டை வந்துச்சு. சண்டை வந்து ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா பாதிக்கப்படுது. ஸ்தோத்திரம். லாஸ்ட்ல 29 கிலோ ஆயிட்டாங்க வெயிட். உடம்பெல்லாம் யோகுவை நேரில் பார்க்காதவங்க அந்த பிள்ளையை பார்க்கலாம். அப்படி உடம்பெல்லாம் வெடிச்சு முடியெல்லாம் போய் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. மரணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நாங்கள் ஜோம் பண்ணோம், கடவுளே ஜீவனை கூட ஒரு சாட்சியாக மாற்றம்னு சொல்லி ஜோம் பண்ணோம். அந்த கர்த்தருடைய சித்தம் அவன் ஜீவனோடு வைப்பதில்லை, அந்த மகளை மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக வைப்பது. அதான் தேவ திட்டம். மறிப்பதற்கு முந்தின நாள் நான் பார்க்க போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்து மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, படுத்திருக்கிறார். என்னை பார்த்தோன்னு அப்படியே சிரிக்கிறார். ஈனமான பிறந்த அண்ணன் வந்துட்டுங்க, எங்கள் அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணன் வந்துட்டுங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி சொல்கிறேன், வாங்கண்ணே அப்படின்னா சேர் எடுத்து போட்டு என் தலைமாட்டில் உட்காருங்க அப்படின்னா உடம்புல கை வைக்க முடியாத ஸ்டீல் வெடித்துக்கிட்டே இருக்குது. ஹோல் பாடி உச்சத்தலைந்து உள்ள கால்கள் வெடிச்சு 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 பார்ப்பதற்கு அலங்கோலம். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய மகளங்கவா அப்படியே தலையை தடை கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு உன்னை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் இனி இந்த உலகத்தில் வாழணும்னு விரும்பல, ஏசப்பா எனக்கென்று நியமித்த அந்த ராஜ்யத்துக்கு போக போறேன். அந்த ஏசப்பாவை குறித்து, அந்த ஏசப்பாவின் மகத்துவங்களை குறித்து நான் இருக்கிறாங்கண்ணே, உங்களுக்கெல்லாம் இப்போ சொல்லி கொடுங்கண்ணே. சொல்லும்போது எனக்கு உடம்புல செலுத்துது, சொல்லிக் கொடுங்கண்ணே, சொல்லிக் கொடுங்கண்ணே. இதுதான் மாடல், இதுதான் மாதிரி.
எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, என்னென்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கன்னு ஏசப்பா பற்றி அப்படின்னா ஒரு 15-20 நிமிடங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு கத்த உதவி செய்தார். எல்லாம் பேசி முடிச்சோடனே என் கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் இறந்துட்டான். ஸ்தோத்திரம். நான் சொன்ன தீர்மானம் எடுத்தேன், எந்த இடத்துல கத்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ இந்த மகளை பற்றி சாட்சி சொல்லணும். விசுவாசிகளாகி நம்மை கத்தர் ஒரு மாதிரியாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்குத்தான் இந்த பாதை. அதான் சொன்ன ஏதோ வந்தோம், ஏதோ சபைக்கு வந்தோம் வச்சுக்கணும், அதல்ல நம்மளை குறித்த தேவ திட்டம். அதுவல்ல, பி எ ரோல் மாடல், மாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார். அதனால அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை இல்லை, ஒரு மாதிரி வாழ்க்கை. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், புரியுதா? அந்த ரைமிங் மட்டும்தான் வித்தியாசம். ஆமா, ஒரு மாதிரியாக வாழணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம ஆட்கள் எப்படி வாழ்றாங்க? பக்கத்துல கேளுங்க, நீங்க ஒரு மாடலா இல்ல நீங்க ஒரு மாதிரியா இல்ல ஒரு மாதிரியான கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? இதே நிருபத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சார் 2ஆம் நிருபத்துல 5ஆம் வசனம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த உபத்திரவம் இல்ல? இந்த உபத்திரவத்தின் ஊடாகத்தான் கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறார். பரம ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா எதன் ஊடாக போய் ஆகணும்? அநேக உபத்திரவங்களின் ஊடாக. அப்போஸ்தலர்கள் இருக்குது பாருங்க, 20 அதிகாரத்தில் இருக்குது. நாம் அநேக உபத்திரவங்களின் ஊடாக தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களின் மனதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தாராம்? திடப்படுத்தினார் என்று இருக்கிறது. அப்ப இந்த உபத்திரவத்தின் பாதை தான் நம்ம எங்கே கொண்டு செல்லுகிறது? ஆண்டவர் இயேசு சொல்வார் இல்லையா, இடுக்கமான வாசல். என்ன வாசல்? கேட்டுக்கு போகிற வாசல் தான் எப்படி இருக்கும்? நிறைய கிறிஸ்தவங்க எந்த பாதையில போக விரும்புறாங்க சொல்லுங்க. நான் சொல்லுவேங்க, ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆவிக்குரியவன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய நோய் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சந்திக்கிற விசுவாசிகள் மாஸ்டர் பயங்கர பிரச்சனைனா அவன் உண்மையான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக மாற்றணும்னு கத்தர் விரும்பி அந்த பாதையை நடத்திட்டு இருக்கிறார். எப்படி இருக்க விரும்புறீங்க? இடுக்கமான வாசல். ஆமென். ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வருகிற உபத்திரவங்கள் நம்மை அழிப்பதற்காக. ஆமென். ஏன்னா அழிவின்றி தான் நம்மை கத்தர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே மீட்டெடுத்திருக்கிறார். ஆனாலும் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக, நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக, ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு பாதை. இது நிரந்தரம் அல்ல. ஆமென். வருகிற உபத்திரங்கள் நிரந்தரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்க, அநேக உபத்திரங்களின் ஊடாகத்தான் இந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் அசைக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் வசனத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களை கொண்டு வந்து நாட்டியிருக்கிற சபையிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்பது தேவ திட்டம். சபைகளுக்குள்ள வருகிறவர்கள் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாய் அசைக்கப்பட்டவர்களாய் அவன் ஆங்காங்கே சிதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில் வருகிற ஒரு தேவ பிள்ளை கூட அசைக்கப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் உங்களை நல்ல இடத்தில் கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். அழகான தோட்டத்திலே கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். இந்த தோட்டத்தில் நிலைநிற்கும் பொழுது நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாறுவீர்கள். அவன் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். முடிவிலே ஒரு நாள் கண்டிப்பாக என்ன உண்டு? முடிவு உண்டு. அந்த முடிவிலே அந்த ராஜ்யம் நமக்கு உண்டு. எல்லா தேவ சமூகத்தில் எழுந்து நின்று அப்போடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சிந்திக்க போகிறது. உபத்திரவத்தை குறித்த அவன் சில கேள்விகள் உங்கள் இதயத்தில் இருந்திருக்கலாம். ஐயோ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கத்தின் மேல் நெருக்கம், வேதனை மேல் வேதனை, ஏன் ஆண்டவரை கேள்வி கேட்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். தயவாய் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொல்றேன், ஏன் ஆண்டவரை என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை. ஆனால் அவன் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதிக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும், நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது இருக்கும் என்கிற நம்பிக்கை
நிலைநிற்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அசைக்கப்பட்டு விடக்கூடாது. உபத்திரவத்தை நான் அனுபவிக்கிற வேளையிலே, அந்த உபத்திரவத்தின் குகையிலே நான் நடத்தப்படுகிற வேளையிலே நான் அசைக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவிலும் சபையிலும் வசனத்திலும் நிலைநின்று கனி கொடுக்கிற அனுபவத்தை, முடிவிலே உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த நல்ல வாக்கியத்தை தெய்வமே நீர் எனக்கு தருவீராக. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்பார். நல்ல ஒரு சத்தியத்தை, நல்ல ஒரு ஆழமான காரியத்தை பரிசுத்தாவின் அந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு செய்தி. இந்த செய்தி அப்படியே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நிலைநிறுத்த பண்ணுவார், ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். அப்படியே ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை ஜெயிக்கிறதுக்காக ஒரு பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்போம். ஆண்டவரே, சோதனை வரும்போது கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நான் வெள்ளியாக பொன்னாக கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார் என்று அதை புரிந்து கொண்டவர்களாக எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்தி கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தி இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன நிந்தனைகள் வரலாம், என்ன அவமானங்கள் வரலாம், எதுவும் வந்தாலும் சரிதான். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக தொடர்ந்து ஜீவிக்க விரும்புகிறேன். இந்த ராஜ்யத்திற்காக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். தேவ மகிமைக்காக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னையும் நான் கேட்ட அந்த சாட்சியை போல ஆண்டவரே ஒரு சாட்சியா என்னையும் கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நாச மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. கர்த்தர் அனுமதித்து பாரே என்று சொன்னால் அது நம்மளை உருவாக்குவதற்காக மாத்திரம் தான் என்று சொல்லி தேவ வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோடு வெளிப்பட்டு இருக்கிறார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்னை மறுபடியும் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க விரும்புகிற வண்ணமா என்னை எடுத்து சொல்லுங்க. நீங்க என்ன விதத்துல என்னை கொண்டு செல்ல விரும்புறீங்களோ அந்த பாதையை நான் செல்வதற்கு ஆண்டவரே விசாலமான பாதையில் அல்ல, அந்த குறுகின பாதையில் ஆண்டவரே நான் கர்த்தருடைய சிலுவையை சுமந்து கர்த்தருக்கு பின்பதாக வருகிற ஒரு நல்ல சீசனாய், ஒரு நல்ல விசுவாசியாய் கர்த்தர் என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்படியாய், ஓ ஹல்லேலூயா, இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம தேவ சமூகத்தில் மறுபடியும் நம்மளை அர்ப்பணிக்கும்படியாக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அர்ப்பணிப்போமா? ஒரு சில நிமிடங்கள்ல இந்த ஆலயத்துல நம்ம வீடுகளுக்கு செல்ல போகிறோம். ஆனா அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில பதித்தவர்களாக ஹல்லேலூயா, இன்னிலிருந்து ஒரு புதிய வித்தியாசம், இன்னிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை நம்மளுக்குள்ள கர்த்தர் கொடுக்கும்படியா நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் அது நடக்கும். நம்ம அனுமதிக்கும் போதுதான் கர்த்தர் இதை செய்ய முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த விசுவாசத்துல மாத்திரம் நான் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எத்தனை அவமானங்கள் வரட்டும், எந்த நிந்தனைகள் வரட்டும், எல்லாவற்றிலும் அதை நான் சகித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ரகசியத்தை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துறபடினால நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்மளை செழிப்பின் உபதேசத்தின் ஊடாய் நடத்த விரும்புகிறான். ஆனா தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில சத்தியங்களை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். ரகசியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 11வது மாசம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்குள்ள நுழையும் போது இப்பத்துல இருந்தே ஒரு ஆயத்தம், இப்பத்துல இருந்தே கர்த்தர் நான் உமக்காக செயல்படணும், நான் உமக்காக பிரகாசிக்கணும், எல்லா பாடுகளையும் நான் சகிக்க எனக்கு பலன் தாருங்க. ஆண்டவரே, என்னுடைய நாவினால நெகட்டிவ் கன்வர்ஷன் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய நாவை நான் பாதுகாத்துக் கொள்ள, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நம் பாடுகளை சகிக்க 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 எனக்குள்ள அந்த அன்பு வளரட்டும். கேட்பீங்களா எல்லாரும்? இயேசுவின் நாமத்துல வாய்களை திறந்து இயேசுபாட்ட கேளுங்க. இந்த பாடுகளை கர்த்தர் எனக்குள்ளே கொண்டு வந்து என்னை என்ன விதத்தில் உருவாக்க விரும்புகிறாரோ ஹல்லேலூயா, சாட்சியாய் மாற, அன்புள்ளவனாய் மாற, ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். உண்மையா என்னோடு கூட சேர்ந்து, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். நீங்க சொல்லுங்களேன், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும்
விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக சொல்லுமா, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பரமழைப்பின் அடைய பொருளுக்கா நான் லெக்கை ஓடுகிறேன். பரமழைப்பின் அடைய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடு. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என்ன அவமானங்கள் வந்தாலும் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்படி கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி உமக்காய் கடைசி வரையிலும் ஓட எனக்கு உதவி செய்யப்பா. என்னுடைய நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் அந்த கடைசி நொடி பொழுது வரையிலும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை அதுக்கு முன்பதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கடைசி நொடி பொழுது வரையிலும் நான் கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டே இருக்கும்படியா. அழகா தேவனுடைய மனுஷன் சொன்னாங்க, தேவதாசன் சொன்னாங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. முன்னோக்கி அந்த சிலுவையை பார்த்து அந்த பாடுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக, ஒரு நல்ல விசுவாசிகளாக கர்த்தர் நம் அனைவரையும் மாற்றி தேவ ராஜ்யத்திற்கு கனி கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் கர்த்தருக்காக கனி கொடுக்கும்படியா தேவனால பிரத்யட்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடினால கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தேவ ராஜ்யத்திலே கனி கொடுக்கிறவனாக, கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தரனை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஆவியின் கனிகள் எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் என்று கையை வானத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தான் அதை செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு தான் அதை செய்ய விரும்புகிறார். நம்மளை கொண்டு தான் இந்த உலகத்திலே இருளில் நிறைந்திருக்கிற மக்களை கர்த்தர் வெளிச்சத்தின் ஊடாய் நடத்த விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். பாடுகளுக்குள்ளாய் சொல்ல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லுவீங்களா? என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்பு தாசனை கொண்டு வந்து எங்களோடு கூட இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் நீர் கொடுத்தபடினாலே அப்பா, நாங்கள் உமக்கு முதலாவது நன்றிகளை செலுத்துகிறோம். அன்பு தேவதாசனுக்காக நன்றி ஆண்டவரே. கொண்டு செல்கிற இடங்களில கர்த்தர் நீங்க இன்னும் எடுத்து நீங்க என்ன ஜனங்களோடு பேச நினைக்கிறீங்களோ, அன்றைக்கு சாமுவேலுடைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மிகவும் ஆண்டவரே அபூர்வமா இருந்துச்சு. ஆனா சாமுவேலை கொண்டு வந்து நீங்க அந்த ஜனங்களோடு பேசினதை போல ஆண்டவரே, அன்பு ஜஸ்டிஸ் ஐயாவை நீங்க எங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ, இந்த தேவ ஊழியரை நீங்க எங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ ஆண்டவரே, இந்த உலக முறைமையில் அல்ல, தேவனுடைய முறைமையில் அந்த பரிசுத்தத்தில் அந்த உத்தமத்தில் ஆண்டவரே உம்மை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பார்களாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ நீர் அந்த பாதையில் நடத்தும்படியாக ஆண்டவரே, வேதனைகள் வரும்போது சோதனைகள் வரும்போது ஆண்டவரை கலங்கி திகைத்து நின்று விடாதபடி தொடர்ந்து ஓடத்தக்கதான ஒரு பலனை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு சிரசின் மேலும் நீர் போட்டுக் கொண்டிருக்கிறபடினால உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வரையிலும் நிலைத்து நிற்க நிலைவரமான ஆவிய கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சிந்தையிலும் இந்த காலை வேளையில போட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒரு நிலைவரமான ஆவியை கர்த்தர் தரும்படியா, சோதனைகளை சகிக்கக்கூடியதான ஒரு நிலைவரமான ஆவிய எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் அல்லேலூயா கர்த்தர் நீர் தரும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆவியினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவீராங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை ஆண்டவரே தேவதாசனை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சமூகத்தில் யாவரை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். ஆமென், ஆமென். கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும்
ஐக்கியமும் சிநேகமும் சுகம் பலனும் விசேஷமாய் சோதனைகளை சகிக்கிற பலனும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா நாட்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor. Thank you so much.